ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRAS அகாடமி. இந்த வீடியோவில் இருந்து 2000 கொஷின்ஸ் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஆமாங்க, 2000 கேள்விகள் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அந்த 2000 கேள்விகளும் ஒரே தடவையானா இல்லை, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 2026 வரப்போகிற எக்ஸாமுக்காக டெய்லி நம்ம 20 கேள்விகள் மட்டும் பார்க்க போகிறோம் வித் புக் ப்ரூஃபோட. இதுக்காக நீங்கள் ஒரு நாளில் செலவு பண்ண போகிறது வெறும் ஒரு 5-8 நிமிஷம் மட்டும்தான். ஒரு 100 நாட்களோட முடிவில் நீங்கள் 2000 கேள்விகளில் மாஸ்டர் ஆகிருப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி, ஷீட் நம்பர் 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் வராகமிகிரர். வராகமிகிரர் தான் பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற 5 வானியல் அமைப்புகளை பற்றி தொகுத்திருப்பார். வானவியல் அறிஞர் வராகமிகிரர். சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற புக்கை ஆரியபட்டர் எழுதியிருப்பார். வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. பஞ்ச சித்தாந்திகா. ஹரப்பாவிற்கு முதலில் பொது ஆண்டு 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். ஹரப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு. லோடி அரச வம்சம் தான் டெல்லி சுல்தானியத்தை கடைசியாக ஆட்சி செஞ்சுருக்கோம். இறுதியாக நடந்த முதல் பானிபட் போரில் பாபர் வெற்றி பெற்று இப்ராஹிம் லோடி தோற்று போயிடுவார். லோடி அரச வம்சத்தோட டெல்லி சுல்தானியம் முடிவுக்கு வந்துடும். டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை தான் மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லக் என்பதற்கு உடைமை அப்படின்னு அர்த்தம், ஒரு அடிமை அப்படின்னும் அர்த்தம். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? ஆன்சர் அக்பர். பாடலாசிரியர் மற்றும் இசை மேதையான தான்சென் அக்பரோட அவையில் இருந்தவர். அவர் மட்டும் இல்லாமல் ஓவியர் தஸ்வந்த் இருந்திருப்பார். ரஜபுத்திரர்களும் இருந்திருப்பாங்க. ராஜா தோடர்மால், பகவந்த் தாஸ் மான்சிங், அபுல் பாசல், அப்துல் பேசி, அப்துல் ரஹீம் போன்ற கானி கனான்னு சொல்லப்படுற அப்துல் ரஹீம், இவங்க எல்லாருமே அக்பர் ஆதரிச்சிருப்பார். பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? 1347. பாமினி அரசு 1347 அலாவுதீன் ஹசன், பின்னாடி பாமன் ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டவரால் நிறுவப்படுது. 1347 பாமினி அரசு. விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவ அடிகோலியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். வெற்றியின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற விஜயநகரத்தை ஹரிஹரர் மற்றும் புக்கருங்கிற 2 சகோதரர்கள் தான் நிறுவியிருப்பாங்க. ஜும்மா மசூதி மற்றும் குதுப்-மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. ஃபெரோஸ் துக்லக். குதுப்-மினார் குத்புதீன் ஐபக்கால அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பாரு. அதற்கப்புறமா ஃபெரோஷா துக்லக் அதில் பழுது நீக்கும் பணிகள்லாம் மேற்கொண்டு அதோட உயரத்தை இன்னும் ஒரு 1.5 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக உயர்த்தி கொடுத்துருப்பார். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது முதல் பானிபட் போர்
1526. 1526 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது. பாபர் வெற்றி பெறுவார், இப்ராஹிம் லோடி தோற்றுவார். அதன் பின் முகலாய அரசு ஆட்சி அமைக்கும். விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. 4 வம்சங்களை சேர்ந்தவங்க விஜயநகர ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு, இதுதான் அதோட ஆர்டர். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தத் இஷா. ஷாஜகான் அவரோட மனைவி மும்தாஜ் நினைவா தாஜ்மஹாலை கட்டியிருப்பாரு. உஸ்தத் இஷா. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். களப்பிரர்களை அழித்து பல்லவரசை உருவாக்குறவர் சிம்ம விஷ்ணு. அவரோட மகன் முதலாம் மகேந்திரவர்மன். 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 1856 பொறியாளர்கள் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற செங்கற்கள் நிலத்திலேருந்து தோண்டி அதை எடுத்திருப்பாங்க. அதனால தான் அந்த தொல்பொருள் சிதிலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார்? ராஜா ஜெய்சிங். 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்கும் போடப்பட்டிருக்கும். ரசகங்காதரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெகநாத பண்டிதர். ஷாஜகானோட அவைக்கள புலவராக இருந்த ஜெகநாத பண்டிதர் தான் ரசகங்காதரா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் வாதாபி கொண்டான். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம் 1565. தலைக்கோட்டை போர் 1565. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். தங்கம். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். அதனால அவருக்கு முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் தங்க நாணயங்களை தான் வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதிக எண்ணிக்கையில் குப்தர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்டுள்ளனர். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி. கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர். சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி. 20 கொஸ்டின்ஸ் ஷீட் 1ல் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், இந்த ஷீட்ஸ் 20 கொஷின்ஸாக இருக்கிற எல்லா ஷீட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம். அதுக்கான அப்டேட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.